எம்ஜிஆருக்கு அப்புறம் மிகப்பெரிய அரசியல் தலைவரா மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ரஜினிக்கு இருந்துச்சு. ஆனா திமுக மிரட்டல ரஜினி வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில அப்படியே பின்வாங்கிட்டாரு. அவருடைய மன வலிமையை அவர் இழந்துட்டாரு. ஆனா விஜய் அப்படி கிடையாது. திமுக எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் அந்த நெருக்கடிகள் எல்லாம் எதிர்த்துட்டு மன வலிமையோட மக்களுக்காக களத்துல நிக்கிறாரு அப்படின்னு பேசியிருக்காரு டிவிக்கு ஆதவர்ஜுனா. ஆக்சுவலி ஆதவர்ஜுனா நீங்க கொஞ்சம் இந்த வரலாறை கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஜெயலலிதா திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டை ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விஜய் மாதிரி போயிட்டு ஜெயலலிதா அவங்களுடைய தலைமையில, அம்மா அவங்களுடைய தலைமையில தமிழ்நாடு ரொம்ப நல்லபடியா இருக்கு, அவங்க ரொம்ப சிறப்பா ஆட்சி பண்ணிக்கிட்டு வர்றாங்க, அவங்களுடைய ஆட்சியில நம்ம மக்கள் எல்லாம் ரொம்ப நிம்மதியா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு கையை கட்டிட்டு வசனம் எல்லாம் பேசி வீடியோ எல்லாம் போடல. வெரி ஓப்பனா திரும்பவும் ஜெயலலிதா தமிழ்நாட்டை ரூல் பண்ணா தமிழ்நாட்டை ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனால அவரை வந்து டிஎம்கே மிரட்டிடுச்சு அப்படின்லாம் சொல்றதெல்லாம் சும்மா. சரிங்களா? வரலாறு திருப்பி பாருங்க ஆதவர்ஜுனா.